சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சித்ராவும் ஈஸ்வரியும் கொட்டகையில வந்து கிடக்குதுங்க. அம்மா, கொசு ரொம்ப கடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா புலம்புது. எப்படிம்மா இங்க தமிழ்ச்செல்விலாம் இருந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்ராவும் புலம்பிக்கிட்டு இருக்கு. அடியே கொசுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து சித்ராவை போட்டு அடிக்குது. எம்மா என்னம்மா என்னை அடிக்கிற அப்படின்னு சித்ராவும் சொல்லுது. கொசு உட்காந்துருந்துச்சடி அப்படின்னு ஈஸ்வரியும் ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. இதுக வெளியே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்போதான் ஈஸ்வரி நினச்சி பார்க்குது, நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்டோம்ல, இந்த மாதிரி நீ இந்த கொட்டகையில் இருக்கிறது உனக்கு வசதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்கே இருக்கும்போது நிறைய தடவை அவளை நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோமே அப்படின்னு இந்த ஈஸ்வரி வந்து நினச்சி பார்க்குது. அப்புறம் பார்த்தா இங்கே கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் முதலிரவு ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்மணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு சேது சொல்கிறாரு, ஆறுமுகம் நீ பழைய மாதிரி காரெல்லாம் ஓட்ட வேணாம், உனக்கு அப்பா ஒரு தொழில் வச்சு கொடுக்க சொன்னாரு, உங்கள் அக்கா விட்டு பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்ல வீட்டில் வாழ சொல்லியிருக்காரு, நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன், நீனமே இந்த கார் ஓட்டுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத ஆறுமுகம் அப்படின்னு சேது சொல்லவும் உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு, ஐயா ஏயா நீங்கள் ஏயா எனக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் எப்பவும் போல இந்த விட்டு டிரைவராகவே நான் இருந்துக்கிறேயா அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும் சேது சொல்கிறாரு, அதெல்லாம் விட ஆறுமுகம், நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை, இனிமே உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, எங்கள் அப்பாவோட மருமையன்னா சும்மாவா அப்படின்னு சேதுவும் சொல்கிறாரு. சரி ஆறுமுகம், நீ என் தங்கச்சியை ரொம்ப கண் கலங்காமல் பார்த்துக்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து போயிடுறாரு. கண்மணி ரொம்ப சந்தோஷமாக முதலிரவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மோகனா வந்து என் கண்ணே பற்றும் போல கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு திருஷ்டியெல்லாம் சுற்றி போட்டுட்டு கண்மணியை ஆறுமுக ரூமில் அனுப்பி வச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் முதலிரவுக்கு தயாராகிட்டு உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த கல்யாணம் நடக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போது கல்யாணம் நடந்திருக்கு, இதை நினைக்கும் போது கனவா நனவான எனக்கே தெரியல அப்படின்னு கண்மணி சொல்லவும் ஆறுமுகம் சொல்கிறாரு, எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு, எங்க நம்மளை வெட்டி கொன்றுவாங்கலாம் நான் நினச்சேன், இந்தளவுக்கு உன் கூட நான் வாழ்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கண்மணி அப்படின்னு ஆறுமுகம் பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே ராஜாங்கமும் மோகனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம கண்மணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவ சந்தோஷம்தாங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு இங்கே மோகனா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மோகனா, கண்மணி சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்னு ராஜாங்கமும் மோகனா கிட்ட சொல்றாரு. எங்க நம்ம தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பார்த்தீங்களா கொஞ்சமாவது, நம்ம தான் அந்த பிள்ளையை ஒதுக்குறோம், ஆனால் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஆளாக வந்து சரி பண்ணி கொடுக்குறா. நம்ம தமிழ்ச்செல்வியை இந்த விவாகரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சேது கூட சேர்த்து வைக்கிறதாங்க நல்லது அப்படின்னு மோகனா சொல்லவும், பாப்போம் மோகனா, நம்ம கையில் என்ன இருக்கு, சேது தானே இதில் முடிவெடுக்கணும் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்கிறாரு. ஆமாங்க, நம்ம சேதுக்கிட்ட பேசுவோம் இது சம்மந்தமா அப்படின்னு மோகனா சொல்லவும், இங்கிட்ட பார்த்தா கல்யாணத்துக்கு வந்த எல்லாத்துக்குமே வந்து சேது வந்து ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நீ ஒரு கட்டிங்க போடு மாப்பிள்ள, உட்காரு அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்லவும், அதெல்லாம் வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒரு நாள் தானே, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேல, இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்த சில பேர் வந்து சேதுவுக்கு வந்து தண்ணியை வந்து வாங்கி குடிக்க வச்சிடறாங்க. கூடவே கருப்பு இருக்காரு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, மாமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, நம்ம கண்மணி கல்யாணம் ஆயிருக்குல, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுக்கான ஒரு ட்ரீட்டு தான் மாமா, இந்தா நீயும் குடி அப்படின்னு சேது சொல்கிறாரு. எனக்கு வேணாம் மாப்பிள்ள அப்படின்னு கருப்பு சொல்லவும், மாமா இன்னைக்கு அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லை அப்படின்னா எங்கள் அப்பாவோட மான மரியாதை எல்லாம் போயிருக்கும், அவகிட்ட நல்ல குணம்லாம் இருக்குது, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குமாமா, ஆனால் அவள் பண்ண தப்பை மட்டும் என்னால் மறக்க முடியலமாமா அப்படின்னு சேது வந்து குடிபோதையில் வந்து கருப்புக்கிட்ட உளறிறாரு. உடனே கருப்பு மனசில் நினச்சிக்கிறாரு, தமிழ் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் தான் இவன் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு.
விட மாப்பிள, எல்லாம் சரியாயிரும் காலப்போக்கில். நீ தமிழ்ச்செல்வி பண்ண தப்ப மறந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சேதுக்கிட்ட வந்து கருப்பு சொல்றாரு. அது முடியாது மாமா, என் புள்ள வயிற்றுல இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டா என்ன, அவளை எப்படி மாமா நான் மன்னிச்சு ஏத்துக்கிற முடியும் அப்படின்னு சேது இன்னொரு பக்கமும் பேசுறாரு. இவனோட பெரிய தொல்லையா போச்சு, வா மாப்பிள்ள வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கருப்பு வந்து சேதுவை கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாரு. அங்கே தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது குடிபோதையில் வரதை பார்த்துட்டு, என்னங்க உங்களுக்கு டெய்லியும் இதே வேலையா போச்சா, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. உடனே சேது, ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க, நீ ஏண்டி இப்படி பண்ற, எல்லாத்துக்கும் நல்லது பண்ற, ஆனா எனக்கு மட்டும் ஏண்டி இப்படி கெட்டது பண்ண, என் பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி உன்னால ஏமாத்த முடிஞ்சிச்சு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, என் புள்ள விஷயத்துல நீ பொய் சொன்னதுனால இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீ மட்டும் தாண்டி என்னோட உலகம், ஆனா உன்னை விட்டு நான் யாரையுமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நீ தான் என்னோட பொண்டாட்டி, 1000 பேர் வந்தாலும் உன்னை போல ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து குடிபோதையில் நிறைய கவிதையும் டைலாக்கையும் சொல்லி அளந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு தமிழ் கண் கலங்கி நிற்கிறாங்க. எதுக்குடி அடைகிற, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி, உன்னால எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள அம்புட்டு சந்தோஷமா இருக்கும், எதுக்கு அழுகிற, உட்காரு வா இங்கே உட்காரு அப்படின்னு சேது வந்து தமிழ் கையை பிடிச்சி உட்கார வச்சு தமிழ் நெத்தியில முத்தம் கொடுக்குறாரு. சேது முத்தம் கொடுத்ததும் தமிழுக்கு அப்படி தலகால் புரியல. தமிழ் அப்படியே உறைஞ்சு போய் சேதுவை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதை வந்து இந்த சாவித்திரியும் தாமரையும் பார்த்துருதுங்க. என்னடி இவன் டப்புன்னு அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான், இப்படி ஆகி போயிடுச்சு, இவன் நடனா குடிச்சிட்டு வந்து அவளோட சண்டை போடுவான்னு பார்த்தா காலில் விழுகவும் முத்தம் கொடுக்கவும் அவளை கொஞ்சமா இருக்கானே, இவனை நம்பி பிரயோஜனம் இல்லடி, இனி நம்ம களத்துல இறங்கணும், இவளை எப்படியாவது ஓட விரட்டணும், அந்த ஈஸ்வரிக்கு சரியான தண்டனை கொடுத்த மாதிரி இந்த தமிழுக்கும் ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. சாவித்திரி போனதுக்கு அப்புறம் அப்பத்தாவும் மலரும் வர்றாங்க. தமிழும் சேதுவும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வெளியவே நினைக்கிறாங்க. பாத்தியாடி, இவனுக்கு எப்ப பார்த்தாலும் குடிச்சாதாண்டி அவளோட பேசணும்னு தோணுது, மனசுல உள்ளதெல்லாம் குடிச்சாதான் வெளியே வருது, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் மீசையை முறுக்கிக்கிட்டு கழுத்தை திருப்பிக்கிட்டு திரிவான். இப்ப பாரு பொண்டாடி கூட எவ்வளவு அநியோன்யமா இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ இதுதாண்டி சேது அப்படின்னு நம்ம அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மச்சி, பார்த்தீங்களா மாமாவை எப்படி வந்து தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் பேசுறத பார்த்துட்டு மலரும் அப்பத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.